சாமியை சரணம். விடியகாலை எழுந்து ஐயனுக்கு பூஜை போட்டு அப்படியே இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு வரும்போது இங்கே காந்தி சுப்பிரமணியன் கோயில் பார்த்து முடிவு பண்ணுங்கள். விடியகால் 5 கூட பார்க்கல, எழுந்து கிளம்பிட்டேன். கூட வேலை செய்கிறவங்க வரனாரு. சரி வா போகலான்ட்டு அப்படி கூட்டின்னு போடுங்க. போகிற வழியில் வெறும் பனி மூடமாக இருந்துச்சு. இருந்தாலும் அது பொருட்படுத்தாமல் 2 பேரும் அப்படியே போயினே இருந்தேங்க. ரொம்ப குளிராகவும் இருந்தது. இருந்தாலும் அதோட ஃபீலிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பனி மேகம் அப்படி சில்லுன்னு கொட்டிக்கிட்டு அங்கே பாருங்கள் நீங்களே எவ்வளோ பனி பெய்யுது. லைட்டு போட்டு கூட இவ்வளோ தான் ஆகுது. இது விடியகாலம் 5:30. அப்புறம் அப்படியே போனங்க. இந்த காந்தி சுப்பிரமணிய கோயில் எங்கே இருக்குன்னா இப்போ கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர்லேருந்து தொடபுலாபுரம் வந்துட்டு தொடபுலாபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பார்க்கறதுக்கு சுற்றி முற்றி அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மலை மேலே தான் இருக்குது. குன்றுக்கு நேரெல்லாம் குமரன் இருக்கும் போல் நம்ம முருகன் எங்கேனாலும் மலை மேலே அழகாக காய்ச்சலுக்கிறாரு. ஆனால் வேறு லெவலு வைப் பெஞ்சு காலையில் மார்னிங் போகிறதுக்கு நீங்களே பாருங்கள். அவ்வளோ அழகாக பியூட்டாக இயற்கை ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கோயில் பக்கமே வந்தாச்சு. இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. இவனு நான் தான் கோயிலுக்கு விடிகாலம் எழுந்து அந்த பனி கூட பார்க்க வந்தேன். என் இஸ்லாம் நண்பர். இருந்தாலும் கோயிலுக்கு வரணுன்னே நம்மளும் கூட வரலாங்க. ஆனால் இவர் வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் இந்த முருகருக்கு தரிசிக்க போகிறாங்க. பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக கோபுரத்துக்கு நம்ம காந்தி சுப்பிரமணிய டெம்பிள்கிட்ட அந்த கோபுரத்தை வணங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறோங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சாமி வந்து 50 ரூபா டோக்கன் வச்சுக்கோங்க நாங்கள் போகிறோன்னு கொடுத்துட்டாரு. அந்த டோக்கன் வாங்கி உள்ளே போய் அவர் தேங்காய் எல்லாம் உடச்சிக்கிட்டு அப்படியே போனோங்க. கியூ அப்படிச்சு 8 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி 9 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு சாமி தரிசனம் முடிவு பண்ணிட்டு இது அப்படியே வெயிட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டாங்க. சரி இவரும் அப்படியே கூடவே இருந்தார். தேங்காய் உடச்சிட்டு நாங்கள் அதை கவனிக்கல. அப்புறம் பார்த்தா தான் தேங்காவில் பூ இருக்காதுன்னு பக்கத்தில் இருக்கிற சாமி கூப்பிட்டு சொன்னார். பூவா அது பூமலை ஏதோ சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு நானும் சைலண்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி பார்த்தா பூ இருக்குது. நீங்களே பாருங்கள் சாமி தரிசனம். அது 2 தேங்காயும் 2 பூ இருந்துச்சு. எனக்கு ஐயன் அருள் கிடைச்ச மாதிரி அப்படியே ஒரே ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரே சந்தோஷம். எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காதுன்னு. அப்புறம் ஐயனை பார்க்கறதுக்கு அப்படியே வெயிட் பண்ணி கியூ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு பக்கம் ஐயனை பார்க்கறதுக்கு பக்கம் போயிட்டு மனசுக்கு பாரத்தெல்லாம் கொட்டலான்ட்டு முடிவு பண்ணிட்டு போனேன். சாமியை பார்த்துட்டு பாரத்தை கொட்டலான்னு முடிவு பண்ணி போகிறதுக்குள்ளே அங்கே போய் சாமியை பார்த்தா என்னையும் நானே மறந்து எதுவுமே வரம் கேட்கல. சாமி மட்டும் பார்த்துட்டு கும்பிட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து கொடிக்காமத்துக்கிட்டு தான் உட்காந்து என் வேண்டுதலெல்லாம் வேண்டினேன். அப்படியே காந்தி சுப்பிரமணியா என்னை காப்பாற்றுப்பானே. இங்கே வந்தால் ராகுதோஷம் நாகதோஷம் எல்லாமே போதுன்றாங்க. அது இல்லாமல் குழந்தை பாக்கியம் வருதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம குறைகளெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து ஐயா அழகரன்னு சொல்லிட்டு ஐயனை கும்பிட்டு மனசுலேருந்து பாரத்தெல்லாம் கொட்டிட்டு கொடிக்காமத்தை அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த கோயில் தென்மனை உண்மையிலே சொய்யம்பு ஒரே பாறை. அந்த பாறையில் பார்த்திங்கன்னா முருகர் நரசிம்மர் இப்போ 2த்துக்கும் சேர்ந்து 7 தலை நாகம் படம் எடுத்துகிற மாதிரி இருக்குது. கோயில் வேறு லெவலு. அப்புறம் வெளியே வந்து கோபுரத்தை பார்த்து காந்தி சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் மனசும் இடமே கொடுக்கல அங்கேருந்து வர்றதுக்கு. இருந்தாலும் வேறு வழியில் இல்லை, நம்ம வேலையை நம்ம செய்யணும் இல்லான்ட்டு அங்கேருந்து பொறுப்பாட்டு வந்துட்டுங்க. இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள்.